ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 8 கரண்ட் அஃபேர்ஸ். ஒன்று, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாட்டில் தான் அமைந்துள்ளது. அதாவது திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கு கிட்ட தான் அமைந்துள்ளது, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ ஹரிகோட்டாவுக்கு போட்டியெல்லாம் கிடையாது, அதாவது அதுக்கு மாற்றாலாம் கிடையாது. அது வந்து பெரிய ராக்கெட் ஏவுதளம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்குது. சின்ன ராக்கெட் ஏவுதளம் அனுப்புறதுக்கு இந்த குலசேகரப்பட்டினம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம்னா, அதாவது நேற்று நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது சென்னையில் நடந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம இஸ்ரோனுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினத்திலும் பார்த்தீங்கன்னா அதாவது செயற்கைக்கோள் தயாரிக்கிற தொழில்நுட்பயாளர்கள் வந்து தொழிலை வந்து தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், இந்திய நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிராவில் தான் அமைந்துள்ளது. அதாவது மகாராஷ்டிராவுடைய மும்பை சிட்டி இருக்கு இல்லையா, அந்த மும்பை சிட்டியில் இந்த கடல் பாலத்துக்கு பேர் வந்து அட்டல் சேது அப்படின்னு சொல்றாங்க. கடல் பாலத்தினுடைய பேர் வந்து அட்டல் சேது, அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதை ஜனவரி 12 அப்போ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த பாலத்தினுடைய நீளம் 22 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. அதனால தான் இது இந்தியாவிலே மிகப்பெரிய கடல் பாலம், 22 கிலோமீட்டர். இது வந்து மும்பையினுடைய சிவ்ரி அப்படின்ற ஒரு இடம், சிவ்ரின்ற இடத்துல இருந்து நவசேவா அப்படின்ற இடம், இந்த ரெண்டுத்துக்கும் இடையான பாலம் தான் இந்த அட்டல் சேது. இந்த பாலத்தினுடைய பேர் அட்டல் சேது. ஸோ இது இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல் பாலமாக இருக்கு, மோடி அவர்கள் திறக்க போறாங்க. அடுத்தது 58வது மாநில காவல்துறை டிஜிபி ஐஜிக்கள் மாநாடு எங்கு நடைபெற்று வருகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெய்ப்பூர். இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. ஜெய்ப்பூர் என்று ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது, ராஜஸ்தான்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித்ஷா, நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் தான் தலைமை தாங்கி நடத்தி வந்திருந்தாரு. அமித்ஷா இப்போ மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு தலைமை தாங்கி இருக்கிற நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்திய காவல்துறை பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும், ப்ளஸ் நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும். இன்னொன்று உலக தரத்துக்கு உயரணும். இன்னொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பாயிண்ட் முக்கியமாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று, எப்போ ஒரு நாட்டில் இந்த பெண்கள் வந்து பாதுகாப்பாக இரவில் வந்து நடமாடுறாங்களோ அப்போதான் அது வந்து ஒரு பாதுகாப்பான நாடு, முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக நம்ம நாடு திகழணும் உலகிலேயே அப்படின்ற மாதிரி முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பெண்கள் தொடர்பான பாலியல் வழக்குகளை அந்த மாதிரி கேஸை உடனடியாக நீங்கள் வந்து எடுக்கணும். தகவல் அதுக்கான சாட்சியத்தை எதிர்பார்க்காம ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த புகாரை பதிவு செய்யணும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது, வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ 4வது முறையாக இந்த வங்கதேசத்தினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் 299 தொகுதின்றாங்க. கிட்டத்தட்ட 200 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஷேக் ஹசீனான்றவங்க 200 தொகுதியில் கிட்டத்தட்ட 1/3 தொகுதி வந்து இவங்க வெற்றி பெற்று இவங்க வந்து இப்போ வங்கதேசனுடைய, ஏற்கனவே இவங்க இருந்தாங்க, மறுபடியும் இவங்களே செலக்ட் ஆகிறாங்க. ஓகேங்களா, 4வது முறையாக இவங்களே செலக்ட் ஆகிறாங்க. அடுத்தது, உலகிலேயே மிகப்பெரிய மின்சாரம் தயாரிக்கும் நீரில் மிதக்கும் சூரிய மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அதாவது மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆறு, உங்களுக்கு தெரியும், நர்மதை ஆறு வந்து மத்திய பிரதேசத்தில் அதாவது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆற்று அந்த ஆற்றினுடைய நடுவில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும். அதாவது நீரிலே மிதக்கிற மாதிரி அந்த சூரிய மின் தகடை நீரிலே வச்சிருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொது இடத்துல அமைக்கணும். இப்போ நம்ம வந்து நிலத்தில் அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நிலத்தில் அமைக்கணும் அப்படின்னா சூரிய மின் தகடுகள் அமைக்கிறதுக்கு நிறைய இடம் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா
ஆற்றில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே மக்கள் வந்து யாரும் வாழ மாட்டாங்க, அந்த இடம் வீணாக தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த நீரில் தண்ணி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ சூரிய மின் தகடை பொருத்தி அங்கிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 மெகாவாட் சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா தண்ணியும் நீராவி ஆகாம தடுக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு இடமும் சேவ் ஆகும். ப்ளஸ் சுற்றுச்சூழலும் நம்மளுக்கு பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே பருவநிலை மாநாட்டில் நம்ம யூஏல நடந்த பருவநிலை மாநாட்டில் 2050க்குள்ளே நிலக்கரியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது 2050க்குள்ளே நம்ம ஒழிக்கணும்னா நிலக்கரியிலேருந்து வர மின்சாரத்துக்கு மாற்ற நம்ம இன்னொரு மின்சாரத்தை ரெடி பண்ணணும். ஸோ அப்போது இந்த மாதிரி சூரிய மின்தகடுகள் மூலமாகவோ இல்லை காற்றாலை மூலமாகவோ இப்படி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் சூரிய மின்தகடுக்கு நிறைய நிலப்பரப்பு தேவைப்படுறதுனால ஸோ தண்ணி போகிற இடத்துல நம்ம வச்சோம்னா தண்ணியை ஆவியாகிறது தடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஆன்சர் 1, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 2, உலகிலேயே அதாவது இந்திய நாட்டில் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.